சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல நம்ம ராகி தோசை பண்ண போறோம். இது வந்து இரும்பு, கால்சியம் சத்து மிக்கதுன்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டானது. இதுக்கு தேங்காய் சட்னி, தயிர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டாவும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரவா போட்டிருக்கிறதுனால நல்ல ஓரளவு கிறிஸ்பினஸ் இருக்கும். இதுக்கு 1 1/2 கப் ராகி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் கோதுமை மாவு, இல்லைனா நீங்கள் 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். ரவை வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, நம்ம வந்து தயிர் 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா ஜீரகம். நீங்கள் வந்து மிளகு கூட உடச்சி போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் தேவையான அளவு வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்டை நல்லா ஃபைனாக துருவி போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து பீட்ரூட் போடலாம், முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் காலிஃப்ளவர் கூட நீங்கள் நல்லா துருவி போடலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, ஓரளவுக்கு நல்லா திக்கான மாவு மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயே நீங்கள் கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரவா ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம ஈனோ, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இந்த ரவை நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் ஆயில்லையே நம்ம 2, 3 தோசை ஊற்றிடலாம். ஸோ நல்லா அயன் தவாவில் பண்ணும்போது அந்த இரும்பு சத்தும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். நீங்கள் திருப்பி போடாமையும் எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே சீஸ், பன்னீர், கேப்சிகம் நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரியே நான் இன்னொன்று ஊற்றுறத காமிச்சிருக்கேன். இதில் ராகி மாவோடு சேர்த்து நீங்கள் கம்பு, திணை எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ராகி க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம். இன்கேஸ் க்ளூட்டன் ஃப்ரீயாக சாப்பிட்றவங்க நீங்கள் ராகி மாவு, நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன், நீங்கள் கோதுமை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்